இப்ப எதுக்காக யார் படிச்சாங்க அந்த ஊர்ல எங்க நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேங்க. தளபதி விஜய் அவர்கள் இன்னும் சிஎம் கிடையாது, மந்திரி கிடையாது, மினிஸ்டர் கிடையாது. அப்புறம் ஏன் அவர் இந்த பாடுபடுத்துறீங்கிற ஒரு கேள்வியை மட்டும் எனக்கு கேட்க தோணுது. எதுக்கு தோணுதுன்ட்டு நான் சொல்லுவேன்னா, ஒரு அமைச்சர் யாரையாவது பார்க்க வர்றாருன்னா அவர் இந்த டைமுக்குள்ள தான் வரணும், இந்த டைமில் போயிடணும், இதுக்கு மேலே அவர் இங்கே இருக்கக்கூடாது, அவருக்கு சேஃப் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாடுபடுத்துவாங்க. ஆனால் இப்போ முதல் முறையாக ஒரு கட்சியின் தலைவர், அந்த தலைவர் ஒரு போராட்டக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறத விட கிராம மக்கள், எங்களுக்கு விமான நிலையம் வேண்டாம் அப்படி என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு கிராம மக்களை ஒரு கட்சி தலைவர் சந்திக்க செல்கிறார் அப்படின்னா அனுமதி வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவருடைய நாட்டு மக்களை அவர் சந்திக்க போகிறாரு. ஆனால் எங்கே அல்லு அர்ஜுன் மாதிரி எதுவும் கேஸில் மாட்டி விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குறாங்க. அது உண்மைதான், மாட்டினாலும் மாட்டி விட்ருவாங்க. ஏன்னா வரப்போகிற ஆள் அப்படி, கூட போகிற கூட்டம் அப்படி, ஏதாவது பிரச்சனை வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி போலீஸ் பாதுகாப்பு கேட்குறாங்க. போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறத விட அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கேட்டால் தான் போலீஸ் பாதுகாப்புக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அனுமதி கேட்குறாங்க. அனுமதி மறுக்கப்படுது. அனுமதி ஃபஸ்ட்டு மறுக்க தான் பட்டுச்சு. நிறைய பேருக்கு சில நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. அனுமதி மறுக்கப்பட்ட பிறகு தான் நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர்கள், ஆனந்த் அவர்கள் கட்சி நிர்வாகிகளோடு அங்கே போய் சந்தித்தார், நேரடியாக கிராம மக்களை. அதுக்கப்புறம் மறுபடியும் போலீஸார் வலியுறுத்தின பிறகு தான் அனுமதி கிடச்சிச்சு. அந்த அனுமதி கடிதத்திலுமே இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் அங்கே போங்க, இல்லாட்டி தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு பக்கம் கூட எட்டி பார்த்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரியான அனுமதிகளை தான் காவல்துறை கொடுத்துருக்காங்க. இந்த மக்கள் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பரந்தூர் விமான நிலையத்தை வேண்டான்னு சொல்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன இருக்குது அதில் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி தளபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுமதியையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். 2019 ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் வரைபடத்தை வெளியிட்டிருக்காங்க. அப்படி வெளியிட்ட வரைபடத்தில் அப்போலேருந்தே மக்கள் போராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பரந்தூர் மக்கள் எங்களுக்கு இந்த வேண்டாம், எங்களுக்கு இந்த விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போராடுறாங்கன்னா, அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய வரைபட அறிக்கையில் 5740 ஏக்கர் விமான நிலையம் வரப்போது, 3500 விவசாய நிலங்கள் இதில் இருக்குது, 12 கிராமங்கள் பாதிக்கப்படும், 13 ஏரிகள் இருக்குது. இதையெல்லாம் தெரிஞ்சுமே அரசு இப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்ட்டு எங்களுக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் எது காரணம்ட்டு ஒன்று நினைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் கிட்டத்தட்ட இந்த பரந்தூர் பகுதியில் 15, அதாவது ஒரு 500 ஏக்கர் கிட்ட இடத்த வாங்கி போட்டிருக்காங்க. அந்த இடத்துடைய வேல்யூ கூடணும்னா இங்கே ஏர்போர்ட் வரணும், அதை பயன்படுத்தி அந்த இடத்தை பல கோடிகளுக்கு விற்று விடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அதிகாரிகளும் அரசும் இதை கண்டுக்கிடாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. பரந்தூர் மக்கள்கிட்ட கேட்ட விஷயங்கள் இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் சுட்டுப்பட்டு 15 கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரி மொத்தம் 13 ஏரி, அந்த 13 ஏரியும் அழிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரிகளில் முக்கியமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகள் நிறையாவே இருக்குது. உபரி நீர் வடியக்கூடிய ஏரிகளும் நிறையா இருக்குது. இந்த ஏரிக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு கடலுக்கே நீர் செல்லும், மழை நீர் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க. இது எங்கள் ஏரியாக்குள்ளே ஏரி மட்டும் கிடையாது, சென்னை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணிகளும் இந்த ஏரிக்கு தான், இதன் வழியாக தான் கடலுக்கு செல்லும். அப்படிங்கும்போது சென்னை ஒரு 10 சென்டிமீட்டர் மழைக்கே தாங்க மாட்டேங்குது. இவங்க சொல்கிறது 100ல் ஒரு வார்த்தை உண்மைங்க. 10 சென்டிமீட்டர் மழைக்கே தாங்காத சென்னை இந்த ஏரிகளையும் அழித்து விட்டால் சென்னையில் தண்ணி அப்படியே நிற்க தான் செய்யும், கடலுக்கு செல்லக்கூடிய வழிகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கிராம மக்கள் எங்களுக்கு விமான நிலையமே வேண்டாம்னு சொல்லலை, பக்கத்தில் பன்னூர் ஒரு கிராமம் இருக்குது, அந்த பன்னூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நீங்கள் விமான நிலையம் வச்சுக்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது உங்கள் கிராமம் நல்லா இருக்கணும், பக்கத்து கிராமம் நாசமாக போகணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் இருக்குது. அங்கே ஒரு ஏரி கூட கிடையாது, நன்சை புன்சை நிலங்கள் கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே விவசாய நிலங்கள் கிடையாது, அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஊரை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு கிராம மக்களே அறிவுறுத்துகிறாங்க நம்ம அரசுக்கு. ஆனால் அரசு பிடிவாதமாக நான் கேட்டுனா பரந்தூரில் தான்டா கெட்டுவேன் அப்படின்ட்டு இன்றைக்கு வரையும் உறுதியாக இருக்காங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சில நிபந்தனைகளுடன் கூறிய அறிக்கையை இப்போ நம்ம பார்க்கலாம். ஜனவரி 20ஆம் தேதி நீங்கள் மக்களை சென்று சந்திக்கலாம். திங்கட்கிழமை நீங்கள் மக்களை சென்று சந்திக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 12 மணியிலிருந்து 3 மணி வரை, அதாவது வெறும் 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தில் நாங்கள் 2 இடம் சொல்லுவோம். அந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு பிளேஸை நீங்கள் எந்த இடத்துல மக்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி சந்திக்கலாம். அப்புறம் கார் நாங்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் தான் வரணும். நிறையா கார்களை நீங்கள் கொண்டு வரக்கூடாது.
நிர்வாகிகளோ கட்சி உறுப்பினர்களோ உங்களை பின்தொடருவாறு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் நாங்கள் சொல்கிற எண்ணிக்கையில் தான் கொண்டு வரணும். அதே மாதிரி எங்கே சந்திக்கணும் முதற்கொண்டு நாங்களே சொல்லிடுவோம். 2 இடங்கள் கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு இடத்த தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். வேறு இடங்களில் உங்களை சந்திக்கிறதுக்கான அனுமதி கிடையாது. நேரத்தை தாண்டி, அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை தாண்டி தளபதி அவர்கள் ஒரு நிமிடம் கூட அங்கே இருக்கக்கூடாது. அதற்கு முன்னதாகவே அவருக்கு புறப்பட்டு சென்று விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பல நிபந்தனைகளுடன் கூறிய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க காவல்துறை. இதை அறிவிப்பை காவல்துறை வெளியிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் ஒன்று சொல்லணும்னா, முதலமைச்சர் வாராருன்னா அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அவருக்கு ஷெட்யூல் போட்டு இங்கே தான் இவர் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு கட்சி தலைவர் இங்கே தான் போகணும், இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை எண்ணிக்கையில் வரணும்ட்டு நான் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க. ஏன்னா சீமான் அவர்கள் இருக்கார், அண்ணாமலை அவர்கள் இருக்கார், எங்கெங்கெல்லாமோ போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த விதிவிலக்கு எதுவுமே கிடையாமல் அவங்க பாட்டுக்கு சுதந்திரமாக சுற்றுறாங்க. ஆனால் இவர் வீட்டை விட்டு வெளியே வரணுன்னாலே பல பிரச்சனைகளை தாண்டி தான் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ அவர் இருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கூட வேண்டிய விஷயத்தில் நம்ம இப்போ இருக்கோம். என்னென்னா நம்ம விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மவுஸ் இருக்கா, அது என்றைக்குமே குறையாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் மேலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இவர் எதுக்கு பனையூர் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு கொடுக்காரு, எதுக்கு மக்களை போய் நேரடியாக சந்திக்கிறதுல அவளுக்கு அவரோ பிரச்சனையா, அவளோ சோம்பேறியா அப்படிங்கிற மாதிரி நிறையா சோஷியல் மீடியாவில் போட்டு அவரை கிழிச்சு எடுத்தோம். அவர் எதுக்கு வெளியே வர மாட்டேக்காருன்னு இப்படி சொல்கிறா தெரியுதா? ஒருத்தர் உள்ளே இருந்தாருன்னா உள்ளே இருக்காருன்னு சொல்லுவாங்க, வெளியே வந்தார்னா வெளியே வராரு, வரவிடாமல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அன்னைக்கு அவர் மக்களை நேரடியாக சென்று சந்திக்கணும்னா இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி தான் சந்திக்கணும். அதுக்கு அவர் மக்களை நம்ம தான் மக்களை சந்திக்க முடியாது, ஆனால் மக்கள் நம்மளை சந்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரையும் கூட்டு நிவாரணம் வழங்கினார். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடைபெற்ற பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று வழங்கினாலும் மக்களை நேரடியாக கூப்பிட்டு என்னோடய அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொல்லி பொருட்களை வழங்கினார். அன்னைக்கும் அவருக்கு இதே மாதிரி அனுமதி மறுக்கப்பட்டு இருந்தால் அவர் எப்படி பொருட்களை வழங்கியிருப்பாருன்ட்டு எனக்கு தெரியலை. ஒன்று நீங்கள் சொல்லுவீங்க ஆனந்த் இருக்காரே, அவர் கையில் கொடுத்து வழங்க வேண்டியதானன்ட்டு. அப்புறம் அடுத்து நீங்கள் என்ன திரும்ப சொல்லுவீங்க, அவர் பாரு விஜய்க்கு ஒரு பொருளை கொடுக்க கூட வர முடியல, கட்சி நிர்வாகிகள்கிட்ட சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ணுவீங்க. அவர் உள்ளே இருந்தார்னா உள்ளே இருக்கார், வெளியே வராருனா வெளியே வர விடாமல் பண்ணணும். அப்போ அவர் என்ன தான் பண்ணுவார் அப்படின்ட்டு எனக்கு சத்தியமாக தெரில. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இதை பார்த்தா ஒரு சாங் ஞாபகம் வருது. அது இருதா உள்ள அதிரணுமாவே வருவது அண்ணன் ஆண்டனிடா அப்படின்ட்டு. சரி, ஓகே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. எப்படியோ அவருக்கு அனுமதி கிடச்சிருச்சு, மக்கள் பார்ப்பாரு நம்புவோம். பார்த்தா அந்த மக்களுக்கு என்ன யூஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஏன்னா இந்த விஷயத்தில் எந்த ஒரு கட்சி தலைவர்களும் எந்த ஒரு கட்சியும் இதை பற்றி பேசின மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கே வாய் திறக்க மாட்டாங்க, அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் வாய் திறக்காது. டிஎம்கே இப்போ இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால டிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சிகளையும் வாய் திறக்க மாட்டாங்க. திறக்க வேண்டியவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களாட்டு ஒரு கை கொடுக்காங்களே அப்படின்ட்டு நம்ம சந்தோஷப்படுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்துக்கு கொண்டு வர வேண்டாம், அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், கொண்டு வரக்கூடாது. ஏன்னா 13 ஏரிகள் அழியுது, ஏரிகள் அழிஞ்சால் சென்னை பாதிக்கப்படும், அப்புறம் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. 3500 ஏக்கர் நிலங்கள் அப்படின்னா ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நன்செய் புன்செய் நிலங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. அப்படிங்கும்போது அதை கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். அப்போனா தான் அதை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும் இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க. அப்போனா தான் இந்த விஷயம் வெளியே வரும். மதுரை டங்ஸ்டன் அந்த விஷயம் போன அளவுக்கு இந்த ஒரு விஷயம் போச்சான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அதை விட சீரியஸான இஷ்யூ இது. ஸோ இதையும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். கட்சி தலைவர்கள் இதுலேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டும் எனக்கு தோணுது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இது மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரிப்போர்ட்டர் பிரேமை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.